Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருந்துச்சுன்னு சொல்லலாம். அதில் நிறைய பேர் இன்னும் இது மாதிரி நிறைய ட்ரிக் இருந்தால் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக தான் இன்னும் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாங்க. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் அதே ஆல் செட் பண்ணிங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 1 by 1 நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்டர்நெட் ஏன் ஸ்லோவாச்சுன்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளால் இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணம் இருக்கும்னே சொல்லலாம். அவங்களுடைய இன்டர்நெட் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து மாறலாம், கவரேஜை பொறுத்து மாறலாம், பேண்டை பொறுத்து மாறலாம், இல்லைன்னா அவங்களோட டேட்டா வந்து அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூட தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னு சொல்லி இன்டர்நெட்டில் வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி வந்து இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம எதனால இன்டர்நெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம்னா அதுக்கு வந்து என்ன கொஸ்டின்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆன்சர் வந்து எழுத முடியும். அதே மாதிரி தான் நம்ம எதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து குறைஞ்சிச்சுன்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே பேண்டமிக், கொரோனா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து இருக்கிறதுனால எல்லாருமே வீட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாருமே இந்த டைமில் வந்து எல்லாருமே ப்ரௌஸ் பண்ணுவாங்க, மூவிஸ் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க, அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு டவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த டவர் மூலமாக ஒரு 40 பேருக்கு ஒரு சீம்லெஸ்ஸாக ஒரு ஸ்பீடான இன்டர்நெட் வந்து கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அதே 40 பேர்த்தில் இப்போ வந்து 400 பேர் வந்து மாறும்போது, இப்போ அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வந்து நம்ம எல்லாருமே வந்து வீட்டில் இருப்பாங்கன்னு வந்து சொல்ல முடியாது. ஓகேங்களா? எல்லாருமே வந்து வேலைக்கு போயிருப்பாங்க. அதனால அந்த டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு இன்டர்நெட் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால எல்லாத்துக்குமே ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு ஸ்பீடு வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கும், எல்லாருமே வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அந்த 40 பேருக்கு கொடுத்த இன்டர்நெட் இன்றைக்கி 400 பேருக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த 400 பேருக்குமே இன்டர்நெட் வந்து தேவைப்படுறதுனால இந்த 40 பேர்கிட்ட இருந்த ஸ்பீடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அந்த 400 பேருக்குமே தருவாங்க. ஓகேங்களா? இதனால தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து நெட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். இதை வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் கைஸ். அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, முன்ன இருந்த ஸ்பீடு வந்து இப்போ வந்து இல்லை, முன்ன இருந்த ஸ்பீடு வந்து இப்போ வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம ஒரு அளவுக்கு நம்மளால் இன்டர்நெட் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். நான் வந்து இதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 Mbps ஸ்பீடு கிடைக்கும், 200 Mbps ஸ்பீட் கிடைக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்ல கிடையாது. ஓகேங்களா? இதை பண்ணும்போது உங்களுக்கு இருந்த ஸ்பீடோட கொஞ்சம் டீசெண்டான ஸ்பீடு வந்து கிடைக்கும் தான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 200 kbps கிடச்சிக்கிட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு 300 ஒரு 350 kbps வரைக்கும் உங்களால் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும். அது ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுற மூலமாகவே நம்மளால் வந்து அது அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை பற்றி இந்த நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் வளவலன்னு போயிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு 3 ட்ரிக் வந்து பார்க்க போகிறோங்க. இதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே 2G 3G 4G இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? நம்ம ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் நமக்கு வந்து ஸ்பீட் வேரியேஷன், பேண்டு, கவரேஜ் இந்த மாதிரி சொல்லி எக்கச்சக்கமாக வந்து மாறும். ஓகேங்களா? அதுவும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ வெளியே இருக்கும்போது 4G டவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நீங்கள் வந்து அப்படி ரூம்குள்ளே வரும்போதோ இல்லை வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து 4Gலேருந்து அப்படி 3Gக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த 4G டெக்னாலஜிலேருந்தே அப்படியே 3Gக்கு வந்து கன்வெர்ட் ஆகும்போது அதில் எக்கச்சக்கமான வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம வந்து டிஃபால்ட்டாக 4Gலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? அது நம்ம வந்து டவர் வந்து கம்மியாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாக 4Gலே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ மேக்ஸிமமான மொபைலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து டவர் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 3Gக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிற மாதிரி இப்போ வந்து எல்லா மொபைலுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம
இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஃபால்ட்டாக 3Gக்கு வந்து ஸ்விட்ச் ஆகாமல் 4Gலே இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஜியோ யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இது பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து 4Gல தான் இருக்கும். 3G வந்து அதுக்கு வந்து சப்போர்ட்டே கிடையாது. ஓகேங்களா, இதை நீங்கள் ஏர்டெல் அண்ட் வி இந்த மாதிரி சிம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண தேவை. ஜஸ்ட் உங்களுடைய டயலருக்குள்ளே வந்து போய்க்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் வந்து மீடியாடெக் ப்ராசஸரா அல்லது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரான்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நீங்கள் மொபைல் வாங்கும்போது அது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி பார்த்தா வாங்கியிருப்பீங்க. அப்படி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மொபைல் நேமை போட்டு அது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லி ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஒன்று நீங்கள் மீடியாடெக் ப்ராசஸராக இருந்தால் இந்த நம்பரை வந்து நீங்கள் டயல் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். ஓகேங்களா, *###36463 ### ஓகேங்களா, இந்த நம்பரை வந்து டயல் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் உள்ள மொபைல்ஸ். ஓகேங்களா, இதுதான் இப்போ மேக்ஸிமம் எல்லா மொபைல்லையுமே இருக்குது. அதுக்கு ஈக்குவலாகவும் மீடியாடெக் வந்து இப்போ வந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் நான் ரெண்டுமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து எது தேவையோ அந்த நம்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. தப்பாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. கரெக்டான நம்பர் வந்து போடுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகனுக்கு வந்து பார்ப்போம். அதாவது குவால்காம் ப்ராசஸர். ஓகேங்களா, இதுக்கு வந்து நீங்கள் *##43636### இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள். ஓகேங்களா, எந்த சிம்முக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணாலும் சரி டயலர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த நம்பரை போட்டு ஜஸ்ட்டு வந்து டயல் கூட நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த நம்பர் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து போயிடும். அதாவது டெஸ்டிங் சொல்லி உங்களுக்கு வந்து என்ன வரணும்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் வந்து 2 சிம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷன் 1 ஃபோன் இன்ஃபர்மேஷன் 2 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சிம் மட்டும் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறுமையான ஃபோன் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. அதை வந்து டச் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஐஎம்இ நம்பர், ஃபோன் மாடல், உங்கள் மொபைல், அந்த கனெக்ஷன், டேட்டா ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. அதில் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பெர்ஃபெக்ட் நெட்வொர்க் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்திருக்கும். அது கீழே உங்களுக்கு வந்து LTE LDMY இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணினா அதில் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். அதில் LTE ஒன்லி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, அதை மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் வந்துட்டு ஒன்ஸ் உங்களுடைய மொபைலை வந்து ரீபூட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா, இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்விட்ச் ஆகிறது வந்து அப்படியே கட் ஆகும். மூலமாக உங்களுக்கு வந்து அந்த LTEலே வந்து இருக்கும். அதனால் அந்த 4G டெக்னாலஜி உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். இது வந்து டவர் வந்து கம்மியாக இருக்கும்போதும் சரி டவர் வந்து ஃபுல்லாக இருக்கும்போதும் சரி உங்களுக்கு வந்து அந்த 4G ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 4G டவர் மட்டுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். 3Gயில் இருக்கும்போது நமக்கு வந்து IPv4 மட்டும் தான் ரன் ஆகும். அதுவே நம்ம 4Gயில் இருக்கும்போது நமக்கு வந்து 2 பேண்ட் வந்து ரன் ஆகுமே சொல்லலாம். IPv4 அண்ட் IPv6 அப்படி ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகும். அதனால உங்களுக்கு வந்து சீம்லெஸ்ஸாக இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக வந்து கிடைக்கும். ஓகே, இது வந்து ஒரு மெத்தட். இப்போ வந்து ரெண்டாவது டிப் வந்து என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த டிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஜியோ, ஏர்டெல், வி எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம 4G ஒன்லி நம்ம வந்து அது எப்படி செட் பண்ணுறதுன்னு வந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் எப்படி வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு கட்டல் மேலே ஏறி நின்றோம்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருக்கும், ஜன்னல் பக்கத்தில் தான் ஸ்பீடு இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒவ்வொரு இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா, அது எந்த இடம் சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஒரு இடம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதாவது இந்த இடத்துல போய் நின்றோம்னா நெட் வந்து சீம்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும்னு வந்து சொல்கிற இடம். ஓகேங்களா, எல்லாருக்குமே ஒரு இடம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அது என்ன இடம்னு சொல்லி கீழே வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா, இப்போ அந்த இடத்த தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு வந்து அபவுட் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்கும். நான் வந்து ரெட்மி செல் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இப்படி இருக்குது. உங்களுடைய மொபைல் அது என்ன வேரியண்ட்டோ அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அபவுட் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அபவுட் ஃபோனில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்டஸில் உங்களுக்கு வந்து சிம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து சிம் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சிம்மோட ஸ்ட்ரென்த் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா,
இந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு -70க்கு கம்மியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இதை வந்து ஜஸ்ட் உங்களுடைய மொபைலை வந்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு -103 கிட்ட இருக்குது. நான் அப்படியே மூவ் பண்ண எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த்து வந்து அப்படியே டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஃபர் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஒரு -70 கிட்ட வர்ற மாதிரியான இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போங்க. அது எந்த இடத்துல வந்து வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சீம்லெஸ்ஸான ஸ்பீடான இன்டர்நெட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குமே சொல்லலாம். இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லலாம். ஜஸ்ட் அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போலாம் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு -70 கீழே, அதாவது -60 உங்களுக்கு ப்ளஸ்லலாம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து செம்ம வேகத்தில் இருக்குமே சொல்லலாம். ஒரு 3 Mbps 4 Mbps கிடைக்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஏபிஎன் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுமான்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது கைஸ். அதனால வந்து எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க வேணான்னு சொல்லலை. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து ஏரியா பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டிஎன்சி இந்த மாதிரி சொல்லி நிறைய இருக்குது. அதான் நம்ம அப்கமிங் வீடியோஸ் வந்து என்ன சொல்லி வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அது என்னன்னு சொல்லி நான் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அதை ஏபிஎனை ட்ரை பண்ணுறாந்தா நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஜியோ யூஸராக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஏர்டெல் அண்டு மற்ற யூசர்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து இது ஒர்க் ஆகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஒரு 70-80% வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இந்த ஏபிஎன். ஓகேங்களா? நான் ஏபிஎன் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்லைனா பாஸ் பண்ணி அந்த இதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் வந்து ஒரு ரீபூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணி பாருங்கள் ஸ்பீட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் இது வந்து பர்ஃபெக்டாக வந்து எல்லாருக்குமே இந்த ஏபிஎனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது கேஸ். ஆனால் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன டிப்பாக இருக்கும் இல்லை செகண்ட் சொன்ன டிப்பாக இருக்கும் 100% வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? கேஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்த இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க கேஸ். அப்போ நம்ம சேனலில் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து பெல் ஐக்கானுக்கும் அதையும் ஆலோசி பண்ணுவீங்க. இந்த மாதிரியான வீடியோஸுடன் திரும்ப வந்து சந்திக்கிறேன் கேஸ். அது வரைக்கும் பை, see you.